வணக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்லேருந்து வந்த சில தகவல் எனக்கு புரிந்தது, எனக்கு தெரிந்தது உங்கள் பார்வைக்கு இப்போது. மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய செஸ் காம்பன்சேஷன் முதல்ல இருந்த திட்டத்தின்படி 2017 ஜூலையிலிருந்து 2022 ஜூன் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. இப்போ அதை நீட்டிக்க வேண்டும்னு சில மாநிலங்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அதை நிராகரிச்சிருக்கு நேற்று மீட்டிங்கில். எந்த மாநிலங்கள் இந்த நீட்டிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியலைங்க. இது கன்சியூமர் ஸ்டேட் வர்சஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் இஷ்யூவா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த செஸ் காம்பன்சேஷன் மாநில அரசுக்கு 2022 ஜூனோட முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. ஆனால் இருந்தாலும் செஸ் காம்பன்சேஷன் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது எதற்காகனா, அரசு கடன் எடுத்திருக்காங்க. அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டுவதற்காக இந்த செஸ் காம்பன்சேஷன் 2026 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய கம்பெனிகள் ஜிஎஸ்டி வரியை இனி வாங்க வேண்டும், அவங்க வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்குன்னு பார்த்துருந்தோம். அது இப்போ உறுதி செய்திருக்காங்க அரசு. இனிமேல்ட்டு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி வரி வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி கம்பெனிகள் தான் வரி வாங்குவாங்க. அவங்க தான் அந்த வரியை வாங்கிட்டு அரசுக்கு கட்ட வேண்டும். எதற்காக இந்த மாற்றம்? நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அரசுக்கு 2000 கோடி வருவாய் இழப்பு இருந்திருக்கு. ஏன்னா சில ஹோட்டல்கள் வந்து அந்த ஜிஎஸ்டியை கட்டுவதில்லை அரசுக்கு. ஸோ இப்போ வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி வந்து அவங்க டெலிவர் பண்ணக்கூடிய ஃபுட்டுக்கான ஜிஎஸ்டி வரி பணத்தை டிடெக்ட் பண்ணிட்டு அவங்க தான் அரசுக்கு கட்ட வேண்டும். ஸோ இதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும் இந்த ஃபுட் டெலிவரி கம்பெனிகள். வாடிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அரசு. முன்ன என்ன வரி கட்டிக்கிட்டு இருந்தோமோ அதே வரி தான் இப்போவும் உணவுப் பொருட்களுக்கு கட்டுவோம். ஆனால் அது ஹோட்டல்ஸ் வாங்குவதற்கு பதிலாக இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஃபுட் டெலிவரி கம்பெனிகள் வாங்குவாங்க. அவங்க வாங்கிட்டு அரசுக்கு கட்டுவாங்க. டபுள் டாக்ஸேஷன் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்றது தான் வாடிக்கையாளர்களுடைய எண்ணம். பெட்ரோல், டீசல் குறித்து பேசியிருக்காங்க. நம்ம போன வீடியோலும் இதை பற்றி பேசியிருந்தோம். கேரளா ஹைகோர்ட் வந்து பரிசீலனை செய்யுங்கன்னு அரசுக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு மத்திய நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு என்ன பேசியிருக்கோம்ன்ற தகவலை அனுப்பி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர். பிரிக்ஸுக்குரிய ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்டிருக்குங்க. 5%லிருந்து 12% உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் ஹவுசிங் ரியாலிட்டி கம்பெனிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து இருக்குது. சிலர் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நிறைய கிடைக்கும் இதனால் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு வேறொரு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹவுசிங் ரியாலிட்டி கம்பெனிகளுக்கு. பயோடீசலுக்குரிய ஜிஎஸ்டி, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டீசலுக்கு பிளெண்டிங் பயன்படுத்தக்கூடிய பயோடீசலுடைய ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. 12%லிருந்து 5% குறைச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வண்டிகளில் பயன்படுத்தக்கூடிய ரெட்ரோ ஃபிட்மெண்ட் கிட்ஸுடைய ஜிஎஸ்டி ரேட்டையும் குறைச்சிருக்காங்க. இப்போ 5% மாற்றிருக்காங்க. கோவிட் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துடைய ஜிஎஸ்டி வரி விலக்கை வந்து அவங்க செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருந்ததுங்க. அது இப்போ நீட்டிச்சிருக்காங்க. டிசம்பர் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. பொருட்கள் ஏற்றுமதிக்கான போக்குவரத்துக்கான ஜிஎஸ்டியை விலக்கு கொடுத்துருக்காங்க அரசு. இது வந்து முன்னவே கொடுத்தது தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற டெக்னிக்கல் இஷ்யூஸ் காரணமாக அது இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. லோகோமோட்டிவ்ஸ் மற்றும் சில ரயில்வே பார்ட்ஸுடைய ஜிஎஸ்டியை உயர்த்தியிருக்காங்க. 12%லிருந்து 18% உயர்த்தியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ரெனியூவபிள் டிவைசஸ் உடைய ஜிஎஸ்டி 12% மாற்றியிருக்காங்க. கேன்சருக்குரிய மருந்துக்கான ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. 12%லிருந்து 5%. மஸ்குலர் ஏட்ரோபிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை விலக்கு அளித்திருக்காங்க ஜிஎஸ்டியிலிருந்து. இது வந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம், ஆனால் சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும், கமர்ஷியல் யூஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓர்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆஃப் அயர்ன், காப்பர், அலுமினியம், ஜிங்கை வந்து உயர்த்தியிருக்காங்க ஜிஎஸ்டி 5லிருந்து 18%. கார்டன், பாக்ஸஸ், பேக்ஸ், பேக்கேஜிங் கண்டெய்னர்ஸ், பேப்பரால் உருவாக்கப்பட்ட கண்டெய்னர்ஸ் கூடிய ஜிஎஸ்டியும் உயர்த்தியிருக்காங்க. 12லிருந்து 18% மாற்றியிருக்காங்க. பேனாக்களுடைய ஜிஎஸ்டி வரியும் அதிகரிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. இப்போதைக்கு 12 அல்லது 18% இப்போ இருக்கிறதுலேருந்து இப்போ மறுபடியும் 18% உயர்த்தியிருக்காங்க.
வேறு சில பொருட்களான பேப்பர் கார்ட்ஸ், பேப்பரால் தயாரிக்கப்பட்ட கார்ட்ஸ், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், கேட்டலாக் உடைய ஜிஎஸ்டியும் அதிகரிக்கிறாங்க 12லிருந்து 18%. நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருந்தோம், கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய்க்கான ஜிஎஸ்டி ஒரு சர்ச்சையை கிளப்பியது. 1 லிட்டருக்கு மேலே வாங்கினா அது சமையல் எண்ணெய் ஆகும், 1 லிட்டருக்கு குறைவாக வாங்கும்போது அது ஹேர் ஆயிலாகவும் கருத வேண்டும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குது. இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்காங்க. தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கேரளா முன்னவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது இந்து பத்திரிகை மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலிருந்து. சில வருடங்களுக்கு முன்னாடி பேக்கேஜ்டு ஃபுட்டுக்கு ஜிஎஸ்டி போடும்போது ஒரு சர்ச்சை கிளம்பியது. சப்பாத்தி பேக்கேஜ்டு ஃபுட்டுக்கு ஜிஎஸ்டி குறைவாகவும், அதே நேரத்தில் பரோட்டாவுடைய பேக்கேஜ்டு ஃபுட்டுடைய ஜிஎஸ்டி அதிகமாகவும் விதிச்சிருந்தாங்க. அப்பவும் கேரளா மாநிலத்திலிருந்து அவங்க அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பிரான்ஸ் அரசுக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் யுஎஸ்ஏ அரசுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண் கிளம்பியிருக்குங்க, ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. பிரான்ஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஒரு சப்மரின் டீல் இருந்திருக்குங்க. அந்த சப்மரின் டீலில் பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரின் டீல் வழங்குவாங்கன்றது தான் என்னுடைய புரிதல். ஆனால் இப்போ அந்த கான்ட்ராக்டை ஆஸ்திரேலியா அரசு பிரேக் செய்துவிட்டு அவங்க யுஎஸ்ஏயுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்காங்க. அதன்படி யுஎஸ்ஏ கிட்டேருந்து அவங்க அந்த சப்மரைன்ஸை வாங்க போகிறதா எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாயிருக்கு. இதனால பிரான்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. பிரான்ஸுடைய அம்பாசிடர்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் யுஎஸ்ஏல இருக்கிறவங்கள அவங்க திரும்ப பெற்றுவிட்டாங்க. ஆஸ்திரேலியா கடைசி நிமிஷத்தில் அந்த கான்ட்ராக்டை ஹானர் செய்யாமல் யுஎஸ்ஏவுடன் புது ஒப்பந்தம் போட்டது பிரான்ஸுக்கு பிடிக்கல. பிரான்ஸுக்கு பெரிய கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால தான் அவங்களுடைய அம்பாசடர்ஸை அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க. பிரான்ஸுக்கு இதனால $multi-billion இழப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் வெளியாயிருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு டீசல் சப்மரைன்ஸ் தான் பிரான்ஸ் ஆஃபர் செய்தாங்க, அது எங்களுக்கு வேண்டாம், இப்போ எங்களுக்கு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் தான் வேணும், அதனால தான் யுஎஸ்ஏ கிட்ட போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நேற்று வெள்ளிக்கிழமை 25 மில்லியன் கோவிட் வேக்சின்ஸ் போடப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாயிருக்கு. ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் செய்வதற்கான கடைசி நாளை நீட்டிச்சிருக்காங்க. மார்ச் 31, 2022 வரைக்கும் இப்போ நீட்டிச்சிருக்காங்க. அதற்குள்ளார லிங்க் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு மெக்னலி கம்பெனி கொடுக்க வேண்டிய 4.12 கோடி வட்டி பணத்தை வாங்குவதற்காக கல்கட்டா ஹைகோர்ட்டில் அவங்க ப்ரொசீடிங்ஸ் ஃபைல் செய்திருக்காங்க. அசல் விட்டது, வெறும் வட்டி பணம் தான் வரணும், அதற்குரிய நடவடிக்கை தான் இதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரூட் மொபைல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. செப்டம்பர் 22 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. என்ன தொகைக்கு அப்படின்றதும் கம்பெனி வெளியிடலை. பஜாஜ் ஃபினான்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜூலை மாதத்தில் பஜாஜ் ஃபின்சர்வ் டைரக்ட் லிமிடெடில் 284 கோடிகள் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு 195.5 கோடிகள் முதலீடு செய்து விட்டதாக சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கிற 89 கோடிகள் இந்த வருட கடைசிக்குள்ளார முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயருங்க. விப்புல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குஜராத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டை வாங்குறாங்க. அவங்களுடைய உற்பத்தி ஆலை அங்கே விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி ஆலை. நசாரா டெக்னாலஜிஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க கேமிங் அண்ட் லைவ் ஐபிஎஸ் ஓஎம்எல் என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து வாங்குறாங்க 73 கோடி ரூபாய்க்கு. ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. தெலங்கானா அரசு கிட்டேருந்து 250 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. பால்ரெட் டெக்னாலஜிஸ் பீட்ரான் பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி. பீட்ரான் இந்த இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அவங்க 2 புது ப்ராடக்ட்ஸை லான்ச் செய்கிறாங்க. ஒன்று கேமிங் இயர்பட்ஸ், மற்றொன்று TWS இயர்பட்ஸ். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இன்ட்ரிம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு $90. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 29 அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 11 இந்த பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஹெல்த் கேர் லிமிடெட் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 29. ஸ்டாக் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ₹10 இருப்பது ₹5 மாற்றம் செய்கிறாங்க கம்பெனி. NCL இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி அமைக்கிறாங்க. ஷெக் கம்பெனியான மொராவியா கண்டெய்னர்ஸ் உடன் இணைந்து. என்ன செய்யும் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனினா, அவங்க மாடுலர் கண்டெய்னர்ஸ் மற்றும் சிஸ்டம்ஸை தயாரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 75% ஸ்டேக் NCL இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்கும். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் ₹10 கோடி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்கிறாங்க கம்பெனி. ஜொமேட்டோயிடம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து. என்ன செய்தினா, அவங்களுடைய ஒரு ஃபவுண்டரான கௌரவ் குப்தா விலகி இருக்கிறாரு IPO முடிந்து 2 மாதத்திற்குள்ளார அப்படின்றது இந்த செய்தி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். சோஷியல் மீடியாலையும் வந்த செய்தி தான் இது குறித்து அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டேட் செய்யலையா அப்படின்னு தோணுதுங்க. அதனால தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க போல தெரியுது.
HLE கிளாஸ்கோட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஜெர்மனியை சார்ந்த கம்பெனி தாலடெக்ன்ற கம்பெனியை வாங்குறாங்க. 100% ஸ்டேக் அதில் வாங்க போறாங்க. இது ஜெர்மனியில தான் பெரும்பாலும் அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்யப்படுது. அவங்களுடைய யுஎஸ்ஏல இருக்கிற சப்சிடரி கம்பெனியும் சேர்த்து வாங்குறாங்க HLE கிளாஸ்கோட். ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் அவங்களுடைய பைபேக் குறித்தான டேட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி துவங்கும் நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22, கடைசி நாள் அக்டோபர் 5ஆம் தேதி. எப்போக்குள்ளார அவங்க செட்டில் பண்ணுவாங்கன்னா பணத்தை அக்டோபர் 14ஆம் தேதிக்குள்ளார பணத்தை செட்டில் செய்வோம்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இக்ரா லாங் டேர்முக்கு AAA ஸ்டேபிள் வழங்கியிருக்காங்க. AAA தான் இருக்கிறதுலே அதிகபட்ச சேஃப்டி ரேட்டிங். அருணா ஹோட்டல்ஸ் தரப்புலேருந்து அவங்க ரைட்ஸ் இஷ்யூக்கான டைம் டேபிளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கடைசி நாள் எப்போ கொடுப்பாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செப்டம்பர் 24ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகிற நாள் செப்டம்பர் 29, கடைசி நாள் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி, கடைசி க்ளோசிங் ரைட்ஸ் இஷ்யூ அக்டோபர் 13ஆம் தேதி. எப்போ அது மறுபடியும் லிஸ்ட் ஆகும், அந்த ரைட்ஸ் ஷேர்ஸ் எப்போ லிஸ்ட் ஆகும்னா அக்டோபர் 26ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்தாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்ய வேண்டும் அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் என்னன்னு அதில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைசாலோ டிஜிட்டல் அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங்கான நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ செய்கிறாங்க. 94 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸுடைய கால அளவு 5 வருடம், கொடுக்கக்கூடிய வட்டி 12% ஆண்டிற்கு. பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து விற்பனை செய்திருக்காங்க. 1,83,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 4,779 ரூபாய் 10 பைசா. இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு விற்பனை மூடில் இருந்திருக்காங்க போல இருக்குங்க. அவங்க கார்பரண்டம் யூனிவர்சல் கம்பெனியுடைய ஷேர்ஸும் விற்பனை செய்திருக்காங்க. 13,42,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 858 ரூபாய் 4 பைசா. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸும் இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் விற்பனை செய்திருக்காங்க. 10,23,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 341 ரூபாய் 63 பைசா. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸை வேன்கார்ட் குரூப் வாங்கியிருக்காங்க. 9,24,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 341 ரூபாய் 71 பைசா. ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் விற்பனை செய்திருக்காங்க. 2 கோடிக்கு மேலே ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை 13 ரூபாய் 75 பைசா. SKF இந்தியா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸும் இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் விற்பனை செய்திருக்காங்க. 2.74 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 3,033 ரூபாய் 16 பைசா. சூர்யா ரோஷனி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் டெக்சாஸ் வாங்கியிருக்காங்க. 4,27,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 720 ரூபாய் 83 பைசா. திருமலை கெமிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை WHM EAM இன்டர்நேஷனல் ஸ்மால் கேப் ஈக்விட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 14.45 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 258 ரூபாய் 52 பைசா. KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை அகேஷியா கன்சர்வேஷன் ஃபண்ட் விற்பனை செய்திருக்காங்க. 17.39 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை கிட்டத்தட்ட 320 ரூபாய். KPIT டெக்னாலஜி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை வேன்கார்ட் குரூப் வாங்கியிருக்காங்க. 45 லட்சத்திற்கு மேலே ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை 319 ரூபாய் 77 பைசா. அதே வேன்கார்ட் குரூப் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கம்பெனியுடைய ஷேர்ஸும் வாங்கியிருக்காங்க. 26.59 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 216 ரூபாய் 42 பைசா. KEI இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸும் வேன்கார்ட் குரூப் வாங்கியிருக்காங்க. ஸோ வேன்கார்ட் குரூப் வந்து பையிங் மூடில் இருந்திருக்காங்க. 9.8 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 847 ரூபாய் 56 பைசா. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டாட்லா டைரி 19.5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 606% வால்யூம் அதிகரித்தது. சூர்யா ரோஷனி 18% ஷேர் பிரைஸும் 346% வால்யூம் அதிகரித்தது. திருமலை கெமிக்கல்ஸ் 17% ஷேர் பிரைஸ் 274% வால்யூம். TPL பிளாஸ்டிக் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 313% வால்யூம் அதிகரித்தது. பன்னாரி அம்மன் சுகர் 13% ஷேர் பிரைஸும் 624% வால்யூம் அதிகரித்தது. இன்டர்குளோப் ஏவியேஷன் 11% ஷேர் பிரைஸ் 488% வால்யூம். DB கார்ப் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 334% வால்யூம் அதிகரித்தது. டாடா எலக்ஸி
6.5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 150% வால்யூம் அதிகரிப்பு. DCM ஸ்ரீராம் 6% ஷேர் பிரைஸும் 214% வால்யூம் அதிகரித்தது. வெங்கீஸ் கிட்டத்தட்ட 6% ஷேர் பிரைஸ், 289% வால்யூம். லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் TTK ஹெல்த் கேர் 5.5% விழுந்தது. 142% வால்யூம் அதிகரித்தது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நேற்று நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைத்தது அந்த கம்பெனி குறித்து செய்தி பார்த்துருந்தோங்க. வாலட்டைலும் இருந்தது. நேற்று 5% விழுந்திருக்கு. கடைசியில் 435% வால்யூம் அதிகரித்தது. அதானி டிரான்ஸ்மிஷன் 5% வீழ்ச்சி, 399% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்டர் DM ஹெல்த் கேர் 4.8% விழுந்தது. 222% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ஸ் ஹெல்த் கேர் 4.6% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 421% வால்யூம் அதிகரிப்பு. நவின் ஃப்ளூரின் 4% விழுந்தது ஷேர் பிரைஸ், 145% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.